ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்னைக்கு வந்து நாள் 76. இது வந்து நியூ இயர் எடுத்த விளாக். நியூ இயர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. முதல் ரிசல்யூஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கணும். பரவாயில்ல, நான் வந்து 7:30க்கு எப்போதும் எந்திப்பேன், 6:30க்கு எந்திரிச்சேன். அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு நல்லா வேர்க்க விறுவிறுத்து இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது. தென் அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு படிக்க உட்காந்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இனி கொஞ்சம் போக போக மற்ற ஜிகே மேக்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் போயிட்டு படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக கஷ்டமாக தாங்க இருக்கும். சில நாள் எனக்குலாம் பயங்கர ஒர்க் இருக்கும். அன்னைக்கெல்லாம் படிக்கவே முடியாது. அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா மற்ற நாள்லாம் படிப்போம், அன்னைக்கு படிக்காம விட்டுருவோமா. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலே அது வந்து நல்ல விஷயம் தான். என்ன மாதிரி தான் நானும் இப்போ எடுத்துட்டோம்ல, அதில் கண்டினியூ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. ஒரு ½ படிச்சா கூட அது யூஸ்ஃபுல் தாங்க. ட்ரை பண்ணுங்க. கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்களா, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். தென் வீட்டுக்கு வந்து எனக்கு அன்னைக்கு நாள் நல்லா போச்சு. கொஞ்சம் டைம் கிடைச்சது படிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து படித்தேன். அண்ட் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோலாம் பில்ட் பண்ணேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாப்லாம் அப்ளை பண்ணேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜாப்ல இருந்து வேற ஜாப்க்கு வந்து மாறலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் செம மழை, நைட்டெல்லாம் நிறைய ஊர்ல மழை பெஞ்சது அப்படின்னாங்க. பட் எங்க ஊர்ல வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பெஞ்சது. தென் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. எனக்கு நல்லா போச்சு நியூ இயர். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க.